Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு வீடியோவில் தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் தக்காளி சேர்க்காத ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி செய்யலாம். தக்காளி சேர்க்காம தேங்காய் சட்னி மட்டும்தான் செய்ய முடியும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி இல்லைங்க, இந்த சட்னி ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இந்த டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் உளுந்து சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த உளுந்துடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா கோல்டன் கலர் வரணும். மிதமான சூட்டில் வச்சு தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக அந்த உளுந்து வறுபட்ட பிறகு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பல்லு பூண்டு வாசனைக்காக சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்ட பிறகு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். புளியையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புளி சேர்க்குற இடத்துல நம்ம ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக விலை இருக்கிறதுனால நம்ம இப்போ புளி சேர்த்து நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணுறோம். புளி சேர்த்து வதங்கின பிறகு ஒரு 2 சில்லு தேங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா தேங்காயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து இந்த சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா சட்னியோடைய குவான்டிட்டி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நான் சேர்த்துக்கிறேன். சட்னி ரொம்ப தண்ணியாக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிட்டால் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க, இதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் கூடவோ குறைச்சோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பும் தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி குயிக்காக ரெடி பண்ணிடலாம். தக்காளி சேர்க்காமல் இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4-Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.